வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை, செப்டம்பர் 28. தலைப்பு: கவலை ஒழித்தல். தவறான கணிப்பால் ஏற்படுகின்ற ஒரு மனநோய்தான் கவலை. நிகழ்ச்சிகளுடனோ அல்லது பொருட்களுடனோ எந்த தொடர்பும் இல்லாமல் மனதுடன் தொடர்பு கொண்டுள்ளது கவலை. மனம் பிரச்சனைகளை அறிந்து கொள்ள முடியாமல் போனால், பிரச்சனைகளை முடிக்க முடியவில்லை எனில், அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாவிட்டால் கவலையின் பிடியில் சிக்கிக்கொள்கின்றது. தேவைக்கும் இருப்புக்கும் இடையே இடைவெளி, எதிர்பார்ப்புக்கும் பெறுவதற்கும் இடையே இடைவெளி, தனக்கும் பிறருக்கும் இடையே ஏற்படும் முரண்பாடு, ஆசைக்கும் திறமைக்கும் இடையே உள்ள வித்தியாசம், இவை யாவும் கவலைக்கு வித்தாகின்றன. மனதை கடமையில் செலுத்தி இடையறாத முயற்சியுடன் முறையான திட்டத்துடன் செயல்பட்டால் இவை அனைத்தையும் சரி செய்ய முடியும். ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் தோன்றும். அவை வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கும். பிரச்சனைகளை கண்டு பயந்துவிடக்கூடாது. வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் பிரச்சனை. கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவை எவ்வாறு தீர்த்து வைக்கப்பட்டன என்பதை எண்ணி பாருங்கள். அதே போன்று தற்பொழுது தோன்றியுள்ள பிரச்சனையும் காலத்தில் அவ்வாறே தீர்க்கப்பட்டுவிடும். பிரச்சனையை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு தைரியமாக அவற்றை தீர்ப்பதற்கு என்ன வழி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். பிரச்சனைக்கு தீர்வு உடனே கிடைக்காவிட்டால் இயற்கைக்கு விட்டுவிடுங்கள். சிறிது காலம் பொறுத்திருங்கள். சரியான நேரத்தில் சரியான தீர்வு தானாகவே கிடைத்துவிடும். இங்கு இயற்கை சட்டத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில்தான் எந்த ஒரு பிரச்சனையும் பெரியதாக தோன்றும். அதற்கு தீர்வு அதனுள் இருக்கிறது. அது தவறாமல் கிடைத்துவிடும். இதற்கென நாம் ஓர் வழிமுறையை ஏற்படுத்தி கொண்டு சரியாக அதை கடைபிடித்து வந்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு பெற்றுவிடலாம். அதனால் மனதின் சுமையும் நீங்கிவிடும். அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்.